ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தனுஷோட நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம், அதாவது நீக் அந்த திரைப்படத்தோட முதல் விமர்சனம் வந்து இப்போ வந்து அஃபீஷியலாக வந்து ஒரு பெரிய பிரபலத்துக்கிட்ட வந்து வந்திருக்குங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ கடந்த ஆண்டு வந்து ராயன் திரைப்படத்தின் மூலமாக வந்து செம்ம பெரிய ஒரு இயக்குனராக வந்து நம்மளோட தனுஷ் வந்து, அதுவும் ஆக்ஷன் இயக்குனராக வந்து ஸோ மீண்டும் வந்து செம்ம என்ட்ரி கொடுத்தாரு பாண்டிக்கு அப்புறம். ஸோ அதனை தொடர்ந்து வந்து ஒரு ரொமான்டிக் ஜானரில் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து சின்ன பசங்களாம் வச்சு நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் அப்படின்ற திரைப்படத்தை வந்து இயக்கி முடிச்சிருக்காரு. ஸோ அந்த திரைப்படத்தில் வந்து தமிழ் சினிமாவில் அண்ட் மற்ற சினிமாவில் ஸோ உருவாக்கிட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வச்சு வந்து இந்த திரைப்படத்தை வந்து இயக்கி முடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ மேலும் வந்து இந்த திரைப்படத்துலேருந்து வெளியான பாடல்கள் எல்லாமே வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படம் வந்து February 7ஆம் தேதி வந்து வெளியே வர இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வந்து இப்போ வந்து February 21ஆம் தேதிக்கு தள்ளி விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அதற்கான அறிவிப்பு வந்து நேற்று வந்து விட்டிருந்தாங்க. அதற்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம தல அஜித்தோட விடாமுயற்சி திரைப்படம் February 6 ரிலீஸ் ஆகுது அப்படின்றதுனால வந்து கண்டிப்பாக வசூலில் பெரிய ஒரு அடிப்படம் அப்படின்றதுனால வந்து இப்போ வந்து ரிலீஸ் தேதி வந்து நம்மளோட நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் வந்து மாற்றி வச்சுருக்காங்களாம். இதில் வந்து இப்போ வந்து நம்மளோட தயாரிப்பு நிறுவனம் மற்றும் இயக்குனரான ஆகாஷ் பாஸ்கரன் வந்து இந்த திரைப்படத்தை வந்து பார்த்துருக்காரு. ஸோ பார்த்துட்டு வந்து எக்ஸ் தளத்தில் வந்து அவரோட பதிவு வந்து போட்டிருக்காரு. நீக் படத்தை வந்து பார்த்தேன், வாவ் சூப்பர், ஃபீல் குட் அண்ட் க்யூட் ஃபிலிம், கண்டிப்பாக வந்து பிளாக் பஸ்டர் தான் அப்படின்ட்டு வந்து அவரோட கருத்தை வந்து போட்டிருக்காங்க. ஸோ செம்ம ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு.